நீங்களாவது பரவாயில்ல, ஏதாச்சும் மைக்க பூச்சின்னு எதனா வெளியே வந்து பேசுறீங்க. ஒருத்தர் ட்விட்டர் போட்டு ட்விட்டர்லயே அரசியல் ஓட்டலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நேற்று நான் பாக்குறேன், அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசுறாங்க, 2 நாள் மழைக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா வந்து இன்னும் அரசாங்கம் என்ன செயல்படுது, ஒன்றும் பண்ணல, ஓட்டு மட்டும் வேணும், யாரும் போய் நேர்ல பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை போய் ஒன்று சொல்றாங்க. நீங்க தான் பேசுறீங்களே தடுக்கல உங்களுக்கு நிறைய ஐடியாலாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, அது என்னெல்லாம் பண்ணணும், இல்லை கட்டமைப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. போயிட்டு முதலமைச்சர்கிட்ட போய் பேசுங்க, இல்லையா ஒரு பிரஸ்ஸை கூப்பிட்டு பேசுங்க. ஒரு அரசாங்கம் வந்து இப்ப தனிமையா வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் பண்றாங்க. பட் ஆனா எதிர்கட்சிகளுக்கு முக்கிட்டே எம்பி இருக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து போராடணும். காசு ஏன் கொடுக்க மாட்டீங்க, ஏன் நிவாரணம் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, ஏன் பேச விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்கணும். ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேத்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோர சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது அது நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து மனசெல்லாம் பதறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எப்படின்றத நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் டீ போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வருது. அங்கே குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எதுவுமே சாதாரணமாக விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலேருந்து ஒரு பெரிய கல் வந்து அவங்க வீட்டு மேலே விழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணாக வந்து அந்த புதைஞ்சு போயிடுது அந்த வீடு. இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. 2 குழந்தை, ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 9 வயசு, இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 7 வயசு. அவங்களுடைய யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்தோட நிலைமை, அதை மாட்டிக்கினப்போ அவங்களோட எப்படி துடிச்சிருப்பாங்க, அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது அந்த குழந்தைங்களுக்கு நினைச்சாலே அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேரும் புதைஞ்சிருக்காங்களாம், வந்து மீட்பு பணியை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு இயற்கை பேரிடர். அதாவது மலையிலேருந்து மண்ணு சரியுது, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவுல அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல். இது பேர் வேற ஒரு அரசியல் சொல்லலாம். பட் ஆனா வந்து அது தப்பு சொல்றதுக்கலாம். என்ன பண்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மற்ற எதிர்கட்சி தலைவர்கள், அரசியல்வாதிகளும் சரி, யாரும் சரி, என்ன பண்ணணும்னா அரசாங்கத்தோட இணைந்து செயல்படணும். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை வந்து குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? மலை சரிவு ஏற்பட்டிருந்தது சாதாரண விஷயங்க. அது வந்து இயற்கை பேரிடர், ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அதாவது உயிரிழப்பு தடுக்கலாம், மீட்பு குழு வச்சு வந்து தடுக்கலாம். இதைதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் போயிருக்காரு, அப்புறம் பார்த்தா துணை முதலமைச்சர் போயிருக்காங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் தொடர்ந்து வந்து மீட்பு பணிக்குழு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா முன்கள பணியாளரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ணும் போத சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும், எவன் சாவான், எப்படி அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா அது, இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கு, இப்போ கூட வந்து தமிழக அரசாங்கம் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அவங்க மைண்ட்ல அப்போ என்ன 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 இருக்கும்? இவங்களாம் எப்படி வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க? இவங்க ஏகப்பட்ட பேர் இஷ்டத்துக்கு பேசுறது. மழை வந்து ஆக்சுவலா விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கு. அதாவது நேற்று பெஞ்ச மழை கிட்டத்தட்ட ஒரு 52 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதாவது 2 வருஷமா பெய்யற மழையை வந்து 2 நாள்ல பெஞ்சிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும்? அது எப்படி பூமி தாங்கும்? அது இதான உண்மை. ஆனா அது புரியாம நேற்று நான் பாக்குறேன், அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசுறாங்க, 2 நாள் மழைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா வந்து இன்னும் அரசாங்கம் என்ன செயல்படுது, ஒன்றும் பண்ணல, ஓட்டு மட்டும் வேணும், யாரும் போய் நேர்ல பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை போய் ஒன்று சொல்றாங்க. இவங்களுக்கு தெரியுமா வந்து நேர்ல பார்க்கலன்னு சொல்லிட்டு? முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் சரி, கலெக்டரும் சரி, எல்லா அதிகாரியும் சரி அங்கதான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு மட்டும் தமிழ்நாடு மக்கள் போடணும், ஆனா மக்களை மட்டும் இவங்க போய் பார்க்க மாட்டாங்க. உண்மையில் இது போன்ற பாலங்களை அமைச்சு, சாலைகளை அமைச்சு, தூர்வாரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக
டிசம்பர் மாதம் வரப்போகின்ற மழைக்கு என்ன அவங்க தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் அமைச்சாங்க என்பதை மக்கள் சார்பாக உங்களிடம் நான் கேட்கிறேன். அங்கதான் இருந்து மீட்பு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ண, கூட இருந்து உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மழைக்கு தாங்கல அந்த மழைக்கு தாங்கலன்னு சொல்றேன். நீங்க நான் ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், உங்களுக்கு மழை வருது தெரிஞ்சு உங்களுக்கு தடுக்க முடியும், உங்க என்னெல்லாம் பண்ண தெரியும்னா நீங்க சொல்றோம் எப்படி மழை எப்படி இவ்வளவு மழை பெஞ்சுன்னா எப்படி தடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் விஷயத்த நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தான் பேசுறீங்களே தடுக்கலன்றல உங்களுக்கு நிறைய ஐடியாலாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, அது என்னெல்லாம் பண்ணணும் இல்லை கட்டமைப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. போயிட்டு முதலமைச்சர்கிட்ட போய் பேசுங்க, இல்லையா ஒரு பிரஸ்ஸை கூட்டு பேசுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இது மாதிரிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் பிரேமலதா அவங்களுக்கு மட்டும் கேட்கல, இதை விமர்சிக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் நான் கேட்கிறேன். இந்த மாதிரி நீங்க பேசுற நீங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, எப்படி தடுக்கணும்ன்றது தெரியும்ல, அப்ப நீங்க போயிட்டு உள்ள போந்து பேசுங்க, போயிட்டு உள்ள போந்து ஐடியா கொடுங்க. அதை விட்டு இங்கே நின்றுக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுறீங்களே, கொஞ்சமாச்சு மனசாட்சி வேணா? ஏங்க இயற்கை பேரிடருங்க, இயற்கை பேரிடர் யாருக்குமே தெரியாது. இது நீங்களாவது பரவாயில்ல, ஏதாச்சும் மயக்க பூச்சின்னு எதனா வெளியே பேசுறீங்க. ஒருத்தர் ட்விட்டர் போட்டு ட்விட்டர்லயே அரசியல் ஓட்டலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதெல்லாம் எங்க போயிட்டு சொல்றது? அது கீழே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்றான், தலைவா வா தலைவா வா தலைவா. ஒரே ட்விட்டர்ல டோட்டல் தமிழக அரசாங்கத்தை காலி பண்ணிட்டு தலைவா. ஏண்டா உங்களுக்குலாம் புத்தியே கிடையாதுடா, உங்களுக்குலாம் புத்தி இல்லையா? உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் சிந்திக்க மாட்டீங்க. என்னடா நம்ம ஆள் ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, ஏன் நேரில் போய் பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு? இல்லை இதெல்லாம் இதுல அரசியல் பண்ணக்கூடாதுங்க. இதுல கூட இருந்து அரசாங்கத்துக்கு கூட உதவி பண்ணணும். இந்த மாதிரி நீங்க குறை சொல்றதுனால உங்களுக்கு எல்லாம் மக்கள் நான் தூக்கி உங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்களா? அவங்கன்னா தெரியுமே தெரியாதா? இயற்கை பேரிடருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்னங்க இது ஆக்சுவலா பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் செயல்படல, எதுவும் பண்ணலன்னா பரவாயில்ல, விமர்சிக்கலாம். நானும் எல்லாரும் விமர்சனிக்கலாம். பட் ஆனா எல்லாருமே அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கிட்ட பேசினா எப்படி? இது எல்லாரும் பாக்குறாங்க. இந்த குறை சொல்றதெல்லாம் விடுங்க. விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், எல்லாமே சொல்லிடுறீங்க, கரெக்ட். ஸோ ஓகே, நீங்க சொல்றீங்க, சரி ரைட், எல்லாத்தையும் ஒத்துக்கலாம். ஆனா ஒன்று சொல்றீங்க பாருங்க, இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டிருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டிருக்க வேணும்னா எனக்கு புரியல. எனக்கு இது எப்படி நீங்க படத்துல மலையை கல்லை தடுக்கிற மாதிரி இங்க தடுக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல, அதுதான் கேட்கறேன். இது மழைனாலே கணிப்பு இருக்கும். ஆக்சுவலா இவ்வளவு மழை பெய்ய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அது கரெக்ட், சொல்றது நியாயம். இது மலை சரிவு, மண் சரிவு எல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சிருமா? உங்களுக்கு பூகம்பம் வந்தா தெரிஞ்சிடும், முன்னாடியே பூகம்பம் வரப்போகுது தெரிஞ்சிருமா, இல்லை சுனாமி வந்து தெரிஞ்சிருமா? எப்படி இதெல்லாம் படத்துல நடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா விஜய்னா? நீங்க கொஞ்சமா சிந்திக்க மாட்டீங்களா? என்ன பேசணும்னு சொல்லிட்டு தெரியாதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் சிந்திங்க. இந்த நேரத்துல இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம இறங்கி செயல்படணும். ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும். ஏன் நீங்க இது கூட பண்ணலாமே? உங்க பாதிக்கப்பட்ட பகுதியில மாவட்ட செயலர்களா இருப்பாங்க, விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி சைட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு போனை போட்டு போங்கடா, போயிட்டு உதவி பண்ணுங்க, போய் எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, நம்ம கட்சியாலாம் கூட்டிட்டு போங்க, மக்களுக்கு என்ன தேவை சேர்ந்து அரசாங்கத்தை கூட சேர்ந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து பண்ணுங்க, ஒரு முன்கள பணியாளர்களா உதவி பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்றது தானே. நீங்க அங்க போங்க. அதை விட்டு மக்களை வர வச்சு, அதாவது சென்னையில ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்கள இங்க வர வைக்கிறாரு. ஏன் நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? வர வச்சு அவங்களுக்கு ஒரு 300 பேருக்கு அரிசி மளிகை சாமான்லாம் கொடுக்குறீங்க. இதை எங்க ஏரியால சமூக சேவை பண்றவங்க ஒரு 500 பேரை கொடுத்துட்டு போனாங்க. சென்னையில எல்லாமே பக்காவா செட் பண்ணியாச்சு. இப்ப அங்கதான் நடக்குது. அங்கதான் ஆக்சுவலா தருமபுரி, திருவண்ணாமலை, கடலூர் போன்ற மாவட்டங்களை தான் ஏகப்பட்ட பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அங்கதான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எல்லா கலெக்டரும் அங்கதான் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களும் அங்கதான் இருக்காங்க, எல்லாம் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ண, நீங்க அங்க போய் நேரடியா போயிட்டு உதவி பண்ணி அவங்க என்ன பிரச்சனைன்றது கேளுங்க. கேட்டு என்னென்ன பண்ணுவோம் நீங்க பண்ணுங்க, அரசாங்கம் கூட சேர்ந்து செயல்படுங்க தான் சொல்றோம். அதை விட்டுட்டு இங்க உட்காந்து போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் எடுக்கிற மாதிரி எடுத்து போடுறீங்களே, இதுதான் உங்க அரசியலா? ஒண்ணு ட்விட்டர்ல போறது, இல்ல மக்களை உங்க இடத்துக்கு வர வச்சு உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி பண்றது. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் என்ன பண்றீங்க? இதுதான் அரசியல். எப்பவுமே உங்களுக்கு சினிமா ஷூட்டிங்லே இருந்துச்சுன்னா அப்புறம் இப்படிதான் இது. இந்த ஊடகங்களும் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இதை ஒரு ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு பாட்டை தலைவா தலைவா அப்படின்னு போட்டு ஒரு பாட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு இது பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களே,
அங்க வந்து அரசாங்கம் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதை எங்கேயாவது நீங்க எடுத்து போடுறீங்களா? அதை போட மாட்டீங்க. எவனுங்காச்சும் எதுனா ஒரு பிரச்சனை, அரசாங்கத்தை குறை சொல்ற மாதிரி ஒரு வீடியோ, இந்த மாதிரி தான் போடுறீங்க தவிர அவங்க உதவி பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க காட்டவே மாட்டீங்களே. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு செயல்படுதுன்னு சொல்லிட்டு? அதை நீங்க எப்போதான் தெளிவா காட்டுவீங்க? அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ட்வீட்டை ஒன்று போட்டுட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டீங்களா? விஜயண்ணா, நீங்க கடைசி வரைக்கும் ட்விட்டர்லயே ஓட்டலான்னு பாக்குறீங்களா? ஏன் ராகுல் காந்தி கூட தான் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவங்க தொண்டர்கள்லாம் சொல்லி பாதிக்கப்பட்ட இடத்துக்குலாம் நீங்க போங்க, என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, நிவாரண உதவிகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. இது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு? சும்மா இஷ்டத்துக்கு குறை சொல்றதுக்கு ஒரு ட்வீட்டு, என்ன பண்றது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அறிக்கை நாயகன் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா, சாத்தனூர் டேமை வந்து முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்டாங்க, அதனால 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வந்து 25,000 வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி இதெல்லாம்? அதுக்கப்புறம் ஒரு மகன் அன்புமணி ராமதாஸ், அதான் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து முன்னறிவிப்பு இல்லாம வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கூவுறாப்புல. அவருக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன், இந்த வீடியோ நீங்க பாருங்க. இன்று காலையில 2 மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது. இந்த செய்தி யாருக்கும் தெரியல. இதனால கடலூர் மாவட்டம், அது குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள 90 விழுக்காடு வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது, உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். கடலூர் செம்மண்லம் குறிஞ்சி நகர்ல இருக்கோம். எங்களுக்கு முறையான அறிவிப்பு 4 மணிக்கே கொடுத்துட்டாங்க. போட்ல இருந்து வந்து ஒரு வீடா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை நாங்க ரொம்ப சேஃபா எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி மேல ஏத்திட்டோம். முதல்ல வந்த வெள்ளத்துல நாங்க நிறைய ஏமாந்துட்டோம். இப்ப கொஞ்சம் சேஃபா ஆயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அறிக்கைலாம் விடல, முன்னறிப்பு எல்லாம் சொல்றீங்களே, பக்கா விட்டுருக்காங்க. அதுக்கு டீட்டெயில்ஸ் பாருங்க. ஸோ எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? முன்னெச்சரிக்கை இல்லை, அதாவது முன்னறிப்பு இல்லை, மக்களை வந்து இவங்க தான் சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசை திருப்பது. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு? ஏன் இதுலயுமா அரசியல் பண்ணுவீங்க நீங்க? எல்லாரும் போடுறாங்க, திமுக அரசு வந்து இந்த மாதிரி வந்து திறந்து விட்டு வந்து இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு போடுறீங்களே, கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? என்னென்ன பேச்சு ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, அப்படியே எப்போ எவன் சாவான் நம்ம அரசியல் பண்ணலான்னு காத்திருந்தா எப்படி இது? இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இந்த மாதிரி பேசுறதுனால வந்து திமுக கவர்மெண்ட்டை வந்து எல்லாம் வெறுத்துருவாங்களா? நீங்க நின்ற உடனே உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்களா? இதெல்லாம் வந்து சிந்திச்சு பேசணும். எந்தெந்த இடத்துல அரசியல் பண்ணணுமோ அதுல பண்ணணும். அரசாங்கம் இப்போ வரைக்கும் சிறப்பாக செயல்படுது, அவங்களால முடிஞ்சதை இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுறீங்களே, அரசாங்கம் வந்து அவங்க எல்லாரும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ணாமலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு 2,000 கோடி நிவாரண நிதி கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க தராம வந்து இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. எதுவுமே பேச விட மாட்டாங்க, உள்ள அளவே பண்ண மாட்டாங்க. ஏன் நம்ம மக்கள் தானே வந்து அவதிப்படுறாங்க. நீங்க போயிட்டு கேளுங்க, போயிட்டு போராட்டம் நடத்துங்க. எதுக்கு ஒன்றிய அரசு பண்ணுன்னு போய் கேளுங்க. அது எந்த அரசியல்வாதியும் கேட்க மாட்டான். தமிழ்நாடு அரசு தான் காரணம், தமிழ்நாடு அரசு தான் காரணம், தமிழ்நாடு அரசு தான் காரணம் சொல்றேன். நீங்க ஏன் ஃபண்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டீங்களே? உங்க மனசாட்சி இல்லையா? ஏன் போய் கேளுங்க. ஐயா ராமதாஸ் அவர்களே, கூட்டணி வைக்கிறீங்களே, கூட்டணி தான் இருக்கிறீங்க பிஜேபி கூட, போய் கேளுங்க, போய் அழுத்தம் கொடுங்க. நீங்க ஏன் வேற யாருமே கேட்க மாட்டாங்களா? நான் கேட்கிறேன், பிரேமலதா அவங்களும் பேசுறாங்க, அவங்களும் போய் கேளுங்க. போயிட்டு எடப்பாடி பழனிசாமி போய் கேட்கலாமே, ஏன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கலாமே? பேச விட மாட்டாங்களாமே. அதுக்கு முதலமைச்சரும் சொல்லிக்கிறார், கொடுக்காம போனா அதுக்கு அடுத்த நடவடிக்கை நாங்க எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பக்கபலமா வந்து முதலமைச்சர் இருக்காரு. பட் ஆனா உங்க சப்போர்ட் இல்லாம அரசியல் ஆதாயத்துக்காக ஏதோ பேசி விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது விமர்சனம் பண்ற நேரம் கிடையாது. எல்லாரும் வந்து முன்னிருந்து செயல்படணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா, அந்த குடிசை ஏதாச்சும் சேதம் அடைஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. அது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க வீடு கட்டுறதுக்காக. அது போக பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கும் வந்து நிவாரண உதவியும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் வந்து 2,000 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே 2,000 ரூபாய் கொடுக்கறதாகவும் தமிழக அரசு வந்து அரசாணையிலே வெளியிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அதாவது இப்போதைக்கு அரசாங்கத்துல என்ன பண்ண முடியுமோ அதை வந்து முன் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனா வந்து இதை உதவியே யாருமே பண்ணாம வந்து விமர்சனம் பண்றதுல எந்த விதத்துல நியாயம்? இதுல கடைசியா ஒன்னே ஒன்று வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு அரசாங்கம் வந்து இப்ப தனிமையா வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் பண்றாங்க. பட் ஆனா எதிர்கட்சிகளுக்கு உங்ககிட்டயும் எம்பி இருக்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து போராடணும்.
காசு ஏன் கொடுக்க மாட்டீங்க, ஏன் நிவாரணம் இது கொடுக்க மாட்டீங்க, ஏன் பேச விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்கணும். அது இந்த டைம்ல வந்து கேட்டு எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். பட் ஆனா கேட்காம குறை சொல்லிட்டு இருந்தேன்னா எங்க நடக்கும், என்ன நடக்கும், என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க.